இயேசுடைய நாமத்தினாலே ஒரு வார்த்தை சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதுல மிக கர்த்தருக்கு நான் சமாதானம் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை காலை செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் நன்றி சொல்கிறேன். இந்த வேலையில காலை வேலையில உங்களுக்காக இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அதற்காக நீங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் அது அழியாது ஒழியாது, அது அப்படியே செய்யும். வேலையில கர்த்தர் சொல்கிறது, கர்த்தரே எங்கள் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அவங்க விடுதலையும் உண்டு. யார் அந்த கர்த்தருடைய ஆவியானவர்? ஆவியானவர் எப்படி வருவார்? வாக்கு தத்தத்தினார். ஏன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணின ஆவியானவர் வருவார். காலை வேளைகளுக்கு காண செய்த கிருபைக்காக வேதம் இப்படியாக சொல்கிறது, சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம். அல்லேலூயா. நம் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை நாம நோக்கி பார்ப்போம். காலை வேளையில நீங்க வேலைக்கு போகலாம், இந்த சமையல் வேலைகளை பார்க்கலாம், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல நீங்க முன்முகமா இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில எல்லா சமாதானத்தையும் தேவ ஆவியானவர் தேற்றவாளன் இந்த நாளில வந்து இந்த காலை முதல் இரவு வரைக்கும் அவர் கண்மணி போல காக்க என் இயேசுவின் ஆவியானவர் உங்களோடு இருப்பார். இயேசு கூடவே வருவார். நீங்க எங்க போனாலும் சரி, ஆண்டவர்களை பிரசனத்தினால நடத்தி நமது தூதர்கள் கொண்டு இந்த காலை வேலையை உங்களை காப்பார். கலங்கி நிற்காதீங்க. ஒருவேளை கவலைகளிலோ பாடுகளிலோ பலவீனத்திலோ வறுமையிலோ, ஐயோ இந்த கடைக்காரன் வந்துருவானே, பிரச்சனை வந்துருது, இந்த வாடகை பிரச்சனை இருக்கிறது, இந்த மே மாதத்துல நான் என்ன செய்வேன், நீங்க கலங்கி கொடுப்பார். கர்த்தர் ஒரு ஒத்தாசை, கர்த்தர் உங்களை நோக்கி வருவார். அற்புதமாக காலை வேலையை துவங்க செய்வார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஒன்றுக்கும் கவலைப்படாது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த நாளில் விடுவிப்பார். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. கர்த்தர் எங்கே வாசம் செய்கிறாரோ அங்க விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பலன் உண்டு, திடன் உண்டு. எல்லா விதமான தேவைகளும் உங்களுக்கு சந்தித்து இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேலை உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், glorify name of Jesus. அப்பா ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இந்த காலை வேலையில ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்க குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஒருவேளை எந்த ஒரு பிரச்சனையில, போராட்டத்திலோ, எந்த ஒரு வியாக்குலத்திலோ, பலவீனத்தில் இருந்தாலும் என் தேவன் தாமே இந்த கிருபை அவரை பலப்படுத்திட்டோம், திடப்படுத்திட்டோம், சுகப்படுத்திட்டோம், ஆறுதல் படுத்திட்டோம், ஆசீர்வதிக்கிட்டோம். அப்பா அந்த ஆசீர்வாதத்தின் காரணம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீ ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரப்பா. தெரிந்து கொண்டப்பட்ட ரட்சிப்பு பெற்ற ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால பிதாவே. இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளை சமாதானத்தின் காலையாக இந்த நாள் கர்த்தருடைய நாம மகிமைக்கின்ற நாளாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிப்பீராக.